வெல்கம் டு ஃபியோனா கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு பட்டாணி, 2 கப்பு தேங்காய் பால், இஞ்சி பூண்டு, 1 கேப்சிகம், 2 கேரட், பீன்ஸ், நூக்கல், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இவ்வளோ நம்ம காலிஃப்ளவர் பலாவ் செய்ய தேவையான ஐட்டம். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை வகை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கணும். வதக்கிக்கலாம். பிறகு நறுக்கி வச்ச தக்காளியை அதோட சேர்த்துக்கிடுவோம். தக்காளியை சேர்த்த பிறகு நல்லா அது வசங்கும் வர நம்ம வதக்கிக்கலாம். அதை கூட அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். பிறகு கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல, அது 2ஐயும் சேர்த்து வதக்கிக்கலாம். பிறகு 1 கப் பட்டாணி வேக வச்சது வச்சிருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறமா காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவரை நீங்கள் ஒரு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டால் அதில் இருக்க பூச்சிங்கெல்லாம் போயிடும். ஸோ அதனால் இது பண்ணிக்கலாம். அப்புறமா தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான தண்ணி, நான் 2 கிளாஸ் அரிசி இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இது மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு எடுத்து வச்சிருக்க 2 கிளாஸ் அரிசி நான் எங்கள் சேர்த்துட்டு குக்கர் மூடி 2 விசில். ரெண்டு விசில் வந்துடுச்சு. திறந்து பார்க்கலாம். சுவையான காலிஃப்ளவர் பலாவ் ரெடி.